अली 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 मौला दे जेदे मौला ने हुजूर अली पीर पीरां दा दिलां दा सुरूर अली मौला अली मौला अली मौला அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்கட் மீடியா நேயர்களே, இன்று ஹிஜ்ரி 1446 ரமலான் பிறை 3. அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال جاء رجل إلى النبي صلى الله عليه وسلم أي الصدقة أعظم أجرا قال أن تصدق وأنت صحيح شحيح تخشى الفقر وتأمل الغنى ولا تمهل حتى إذا بلغ الحلقوم قلت لفلان كذا ولفلان كذا وقد كان لفلان متفق عليه. அன்பானவர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்திலே பிறை 3 இருக்கிறோம். மேலே சொன்ன ஹதீஸின்படி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். ஐயுஸ் சதகதி அஅதமு அஜ்ரா, நன்மையில் மிக உயர்ந்த நன்மையான தர்மம் எது? செய்யக்கூடிய தர்மங்கள் எல்லாமே நன்மையை இட்டு தரக்கூடியது தான். இருந்தாலும் மிக அதிகமாக நன்மையை தரக்கூடிய சதக்கா எது அப்படின்ட்டு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதன் கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் 4 விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த 4 நிலைமைகளில் நீங்கள் செய்யக்கூடிய சதக்கா அதனுடைய அந்தஸ்து, அதுக்குண்டான நன்மை மிக அதிகம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். 5வதாக ரசூலுல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு காலம் வாரத்துக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய தர்மத்தை செஞ்சுக்கோங்க என்ற கருத்துப்பட 5 விடயங்கள் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அன் தஸத்தக, நீங்கள் தர்மம் செய்யுங்க, வ அன்த ஸஹீஹுன், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலைமையிலேயே நீங்கள் தர்மம் செய்யுங்க. அதாவது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக, ஆஃபியத்தாக, நல்ல ஹெல்த்தாக, அதே போல் யங்காக இருக்கக்கூடிய காலத்தில் அவர் நிறைய தர்மம் செய்யணும். காரணம், அவரோட உடம்புல சக்தி இருக்குது. அவருக்கு அந்த பணத்தின் மூலமாக, செல்வத்தின் மூலமாக நிறைய துனியாவில் அவருக்கு அனுபவிக்கலும். ஆனாலும் அந்த பணத்தில், அந்த சொத்தில் அவர் தன்னுடைய ஆசைகளை குறைச்சி தன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பரிபூர்ணமாக செஞ்சு தனிப்பட்ட முறையில் அவருக்கு தேவையான சில ஆடம்பரங்கள், அவருக்கு தேவையான சில என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் குறைச்சி அவர் அந்த பணங்களை தர்மம் செய்கிறாரு. அவர் ஆரோக்கியமான ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய நோக்கத்தில் தெரியுது. அவருக்கு எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இருந்தும் அவர் அந்த பணத்தை தர்மம் செய்கிறாரு. அதுக்கு மாற்றமாக நோயாளியாக படுக்கைக்கு போனதுக்கு பின்னால் அவரால் அதெல்லாம் அனுபவிக்க முடியாது, அது அவரால் ரசிக்க முடியாது. அப்போ இவர் என்ன செய்கிறாரு? எல்லாம் பணத்தையும் தர்மம் செய்கிறாரு. சரி, என்னால் அதை அனுபவிக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் தர்மம் செய்கிறது அப்படித்தானே. தனக்கு மிஞ்சினதை தர்மம் செய்கிறது, தனக்கு இதுக்கு மேலே தேவைப்படாதுன்ற நேரத்தில் தர்மம் செய்கிறது. இந்த தர்மம் பெருசாக ஒரு நன்மையிட்டு தரக்கூடிய விடயம் இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ அன்த ஸஹீஹுன், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே நீங்கள் தர்மம் செய்யுங்க அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ குர்ஆனில் கூட எங்களுக்கு அந்த தர்மத்துடைய சிறப்புகளை சொல்கிற நேரத்தில் அந்த தர்மம் தனக்கு தேவைப்படுற நேரத்தில் அதை கொடுக்கறதுடைய சிறப்புகள் சொல்லப்படுது. அதே போல் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஷஹீஹுன், ஷஹீஹுன்ற சாது வந்தால் ஆரோக்கியமான நிலைமையில், ஷஹீஹுன்றது அதே சாது வரக்கூடிய இடத்துல ஷீன் வரும். அந்த ஷஹீஹுன்றது கருத்து கஞ்சத்தனம். யாருக்கு கஞ்சத்தனம், இப்போ உங்களுக்கு கஞ்சத்தனமாக இருக்குது, இதை கொடுத்துட்டா குறைஞ்சிருமோ, இந்த பணத்தை கொடுத்துட்டா எங்களிடக்கிற சொத்து குறைஞ்சிரும் என்ற அந்த கஞ்சத்தனம் வருமாக இருந்தால், அப்படி உள்ளத்தில் ஒரு நிலைமை உங்களுக்கு ஷைத்தான் உண்டாக்குனா அப்போ தர்மம் செய்யுங்க. அந்த பணத்தை அப்போ அந்த பொருளை தர்மம் செய்யுங்க. குர்ஆன் சொல்லுது, ஒமை எபுகல், யார் கஞ்சத்தனம் செய்கிறாங்களோ ஃப இன்னமா எபுகலு அன் நஃப்ஸி, அவங்க தனக்குத்தானே கஞ்சத்தனம் செஞ்சு கொள்கிறாங்க. கொடுக்காமல் இருக்கிறது மற்றவங்களுக்கும் நஷ்டம் இல்லை, அல்லாஹ்வுடைய ஹசானா ஒன்றும் குறைய போகிறதும் இல்லை, கூட போகிறதும் இல்லை. இவர் கொடுக்காமல் இருந்தால் இவருக்கு தான் நஷ்டம். அல்லாஹ் கூறுகிறான் குர்ஆனில், ஒமை எபுகல்
இன்னமா எபுஹலு அன் நஃப்சி, நீங்கள் கஞ்சத்தனம் செய்வீங்களா இருந்தோ, யார் கஞ்சத்தனம் செய்வார்களோ அவர்கள் வேறு யாருக்கும் செய்யலை, தனக்குத்தானே கஞ்சத்தனம் செஞ்சு கொள்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொல்கிறாங்க இல்லையா ஹதீஸில், ஒரு மனிதனுக்கு அவர் அனுபவிக்கிறது 3 விஷயங்கள் தான். யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி, ஆதமுடைய மகன் இது என்னுடையது என்னுடையதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதமுடைய மகன் சொந்தம் கொண்டாடுறான். ஆனால் ஆதமுடைய மகனுக்கு சொந்தமானது 3. எதை அவர் சாப்பிட்டு கழிச்சாரோ அது அவருக்குரியது, எதை உடுத்து கிழிச்சாரோ அது அவருக்குரியது, எதை முன்கூட்டி அனுப்பி வச்சாரோ அது அவருக்குரியது. அப்போ நாளைக்கு மறுமையில் நாங்கள் துனியாவில் கஞ்சத்தனம் செஞ்சு தர்மம் செஞ்சு அனுப்பி வைக்காதது நாளைக்கு மறுமையில் போனால் அது அந்த கஞ்சத்தனத்தில் விபரீதம் அந்த நேரத்தில் தெரியும். அதனால தான் குர்ஆன் அழகாக சொல்லுது, ஒமை எபுஹல் ஃப இன்னமா எபுஹலு அன் நஃப்சி, நீங்கள் கஞ்சத்தனம் செய்கிறது மற்றவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு. நாளைக்கு நீங்கள் அனுப்புனது நீங்கள் நாளைக்கு அங்கே பெற்றுக்கொள்வீங்க. ஹதீஸ் சொல்லுது, அன்ஃபிக் இப்னு ஆதம் உன்ஃபிக் அலைய, ஆதமுடைய மகனே நீ தர்மம் செய், அதை மீண்டும் உனக்கே திருப்பி தரப்படும்னு சொல்லி ஹதீஸுல் குதிசியில் வருது. எனவே சங்கையானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னதை போல் அன் தஸத்தக வ அன்த ஸஹீஹுன் ஷஹீஹுன், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற இடத்துல செய்கிற தர்மம் சிறப்பானது, உங்களுடைய உள்ளத்தில் கஞ்சத்தனம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் அதுவும் சிறப்பானது. அதோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஹ்ஷல் ஃபக்ர், ஏழ்மையை பயப்படுறது, இதை கொடுத்துட்டா குறைஞ்சி நான் ஏழையாகிருவனோ அப்படின்ற பயம் அவருக்கு வருது. அந்த நிலைமையிலையும் தர்மத்தை செய்யணும். இவற்றை இருக்கக்கூடிய பணம் இருக்குது, இந்த பணத்தை நான் கொடுத்துட்டா எனக்கு தேவைக்கு சில நேரம் தேவைப்படாதோ அப்படின்ட்டு ஷைத்தான் உள்ளத்தில் சில சந்தர்ப்பங்களில் மனிதனுடைய உள்ளத்தில் அந்த தர்மத்தை தடுக்கிறதுக்கு அந்த எண்ணத்தை போடுவான். அந்த நேரத்தில் கட்டாயமாக அப்பையும் தர்மம் செய்யுங்க. குர்ஆன் என்ன சொல்லுது, யம்ஹகுல்லாஹுர் ரிபா ஓ யுர்பிஸ் சதகாத், வட்டி உங்களுடைய பொருளாதாரத்தை வேரோடு அழித்து தள்ளும். ஓ யுர்பிஸ் சதகாத், தர்மம் அதை பெருக்கும்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. ஒரு இடத்துல 10,000 ரூபா பணம் இருக்குது, இந்த பணத்தை அவர் வட்டிக்கு கொடுத்து 1000 ரூபா சம்பாதிச்சாருண்டா 10,000 ரூபா 11,000 ரூபாவை மாறும். ஆனால் இதை இருக்கிற 10,000 ரூபாவில் 1000 ரூபாவை கொடுத்து அது 9,000 ரூபாவை குறைஞ்சிரும். அப்போ வதக்ஷல் ஃபக்கர், பயப்படுறாரு, கொடுத்துட்டாக்க பணம் குறையும்ன்ற பயம் வருது இவருக்கு, அவருக்கு ஏழ்மை வரும்னு சொல்லி இவர் பயப்படுறாரு. ஆனால் குர்ஆன் மாற்றமாக சொல்லுது, வட்டி கொடுத்தா எங்களுடைய பார்வையில் பணம் கூடுற மாதிரி இருக்கும், ஆனால் சதக்கா கொடுத்தா இருக்கிற பணம் குறையிற மாதிரி இருக்கும். ஆனால் குர்ஆன் சொல்லுது, வட்டி உங்களுடைய பொருளாதாரத்தை வேரோடு அழிக்கும், தர்மம் உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கும். காரணம், நாங்கள் ஈமான்தாரிகள், அல்லாஹ்வை நாங்கள் கண்ணுக்கு தெரியாத ரப்புல் ஆலமீனை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் எந்த மாதிரி கணக்கு போட்டாலும் அந்த கணக்கு செல்லுபடியாவது, அல்லாஹ்வோட கணக்கு கொண்டு இருக்குது இல்லையா, கொடுத்தா பெருகும்ன்றது அல்லாஹ்வுடைய கணக்கு. இதை நம்பி நாங்கள் கொடுக்கறது தான் ஒரு ஈமான்தாரிக்கு, ஒரு முஃமினுக்கு உண்டான சிறப்பான பண்பாக இருக்கும். அப்போ 3வது விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஹ்ஷல் ஃபக்ர், ஏழ்மையாகிருவோமோ, நாங்கள் ஏழையாகிருவோமோன்ற பயம் உங்களுடைய உள்ளத்தில் வந்தால் அந்த நேரத்தில் தர்மம் செய்யுங்க. அந்த தர்மம் மிகவும் சிறந்த தர்மமாக இருக்கும். வதமுலுல் கினா, அடுத்தது பணத்தின் மீது செல்வத்தின் மீது ஆசை மோகம் இருக்குது, இதை வச்சுக்கொள்ளுவோம், தேவையும் இருக்காது. சில சந்தர்ப்பங்களில் நிறையவர்கள்ட்ட பணம் இருக்கும், சொத்து இருக்கும், ஆனால் எவ்வளோ இருந்தாலும் போதாது, இன்னும் சேர்த்துக்கொண்டே இருக்கணும். குர்ஆன் சொல்லுது இல்லையா, அல்ஹாக்கு முத்தகாசுர், உங்களில் ஒருவருக்கொருவர் நாங்கள் எவ்வளவு அதிகத்தை தேடிக்கொள்ளுவோம்னு சொல்லி போட்டி போட்டு சம்பாதிக்கிறது இந்த உலக காரியத்தில் உங்களைய அந்த விஷயத்திலேயே அதிலேயே கவனம் செலுத்த வச்சுட்டு வேறு காரியத்துக்கு அவருக்கு டைம் இல்லை. காரணம் பணம் தேடுறதில், சொத்து தேடுறதில், தான் மற்றவங்கள முந்தணுன்ற அமைப்பிலேயே அவரோட கால நேரம் மற்ற விஷயங்கள்லேருந்து அவரை அப்படியே கேர் இல்லாமல் ஆக்கிட்டு, எது வரைக்கும் ஹத்தா ஜுருத்தும் அல் மகாபிர், கபரை நீங்கள் சந்திக்கிற வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும். கபரை சந்திக்கிற வரைக்கும் இதே எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். நல்லா குர்ஆனில் சொல்லி காட்டுறோம். சங்கையானவர்களே, அப்போ வதமுலுல் கினா, அந்த செல்வத்தை தேடுறது, அதை நான் அதிகப்படுத்தணும் அப்படின்னு உள்ளத்தில் வந்துட்டால் அந்த நேரத்தில் இல்லை நான் இதை கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறாரு. அப்படி கொடுப்பாராக இருந்தால் அது மிக சிறப்பு. இப்போ எதை நேசிக்கிறாரோ அதை இவர் கொடுக்கணும். குர்ஆன் சொல்லுது இல்லையா, லன் தனாலுல் பிர்ர, நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள், ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் நேசிக்கக்கூடிய சிலவைகளில் சிலதை நீங்கள் தர்மம் செய்யாத வரை.
ஒருத்தர் ஒரு 10 பொருளை நேசிக்கிறார், அவர்கிட்ட ஒரு 10 ஆடைகள் இருக்குது, இந்த 10 ஆடையும் இவருக்கு பிடிச்ச ஆடை, இன்னும் 10 ஆடை இருக்குது அது அவருக்கு பெருசாக விருப்பம் இல்லாத ஆடை. இவர் செய்கிற தர்மம் அந்த 10 ஆடையில் இருக்குமா இருந்தால் அதில் பெரிய பிரயோசனம் இல்லை. ஆனால் இவருக்கு பிடிச்சதில் சிலதை தர்மம் செய்கிறது. எல்லாத்தையும் தர்மம் செய்ய சொல்லி குர்ஆன் சொல்லலை. மின் மா சிலதை, மிம்மா துஹிப்பு, நீங்கள் நேசிக்கக்கூடியதில் சிலதை நீங்கள் தர்மம் செய்யணும். அதில் தான் நாங்கள் நன்மை அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். அப்போ சங்கையானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வதமுலுல் கினா, நீங்கள் செல்வத்தை நேசிக்கக்கூடிய நிலைமையில், செல்வத்தை ஆதரவு வைக்கிற நிலைமையில் நீங்கள் என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுதுன்னு சொன்னால், வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, சில மனிதர்கள் இருக்கிறாங்க, இவங்க பேசி தெரியக்கூடியவர்கள், அவர்களுக்கு தொடராக வருது அல்லதி ஜமஅ மாலவ் வஅத்ததா, குறை பேசி தெரியக்கூடியவர்களுக்கு வயலுன்ற நரகம் இருக்குது. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அவங்களோட சில தன்மைகள் அல்லாஹ் சொல்கிற நேரத்தில், ஜமஅ மாலன், அவங்க பணத்தை சேர்ப்பாங்க, வஅத்ததா எண்ணிக்கொண்டே இருப்பாங்க. சிலவங்களுக்கு பணத்தை அதை பார்த்து எண்ணிக்கொண்டு சேர்த்து வச்சா ஒரு மனநிறைவு, கபட்டில் இருக்குது, இத்தனை லட்சம் இருக்குது, இத்தனை கோடி இருக்குது, இதில் அவங்களுக்கு திருப்தி. ஆனால் எங்களுக்கு குர்ஆன் என்ன சொல்லி தருது, முன்கூட்டி அனுப்பி வைங்க, அதுதான் உங்களுக்கு பிரயோசனம். அப்போ எல்லாமே இதில் கலந்துருது. இவர் சேர்த்து வைக்கலண்டா பணம் குறையும்னு பயப்படுறாரு, கஞ்சத்தனம் வருது, அதை நேசிக்கிறாரு. அப்போ வதமுலுல் கினா, நீங்கள் பணத்தை நேசிக்கக்கூடிய நிலைமையில் அதில் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குமா இருந்தால், அதில் மேலே உங்களுக்கு ஒரு பற்று இருக்குமா இருந்தால், அந்த பணத்தை நீங்கள் தர்மம் செய்யுங்க. அந்த தர்மம் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய தர்மம் மிக ஏற்றமானது. இப்போ 4 விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அன்த ஸத்தக வ அன்த ஸஹீஹுன், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே தர்மம் செஞ்சிருங்க. ஷஹீஹுன், நீங்கள் உங்களுக்கு கஞ்சத்தனம் உள்ளத்தில் வருமா இருந்தால் தர்மம் செஞ்சிருங்க. தஹ்ஷல் ஃபக்ர், கொடுத்தா குறைஞ்சி நாங்கள் ஏழையாவிருமோன்ற பயம் இருந்தால் தர்மம் செய்யுங்க. வதமுலுல் கினா, உங்களுக்கு செல்வத்தின் மேலே ஆசை வருமே அந்த நேரத்துலையும் தர்மம் செய்யுங்க. இந்த 4 சந்தர்ப்பங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்பான தர்மமாக இருக்குது. சொல்லிட்டு 5வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா தும்ஹில், தாமதப்படுத்தாதீங்க தர்மம் செய்கிறத, ஹத்தா இதா பலகல் ஹுல்கூம், தொண்டக்குழி வரைக்கும், ரூஹு வார வரைக்கும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் செய்கிற தர்மத்தை தாமதிக்காதீங்க அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். குர்ஆன் சொல்லுது, அழகாக சொல்லுது, அன்ஃபிகு, நீங்கள் தர்மம் செய்யுங்க, மிம்மா ரஸக்னாக்கும், அல்லாஹ் சொல்லலை நீங்கள் சம்பாரிச்சதுலேருந்து தர்மம் செய்யுங்க, அல்லாஹ் சொல்லலை. உங்களுக்கு நாங்கள் ரிசுக்காக தந்தத்துலேருந்து தர்மம் செய்யுங்க. துனியாவுக்கு வரப்போக்கில் ஒன்றும் எடுத்துகிட்டு வரலை, போகக்கூடிய நேரத்தில் ஒன்றும் எடுத்து போக போகிறதும் இல்லை. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் தந்தம் இல்லையா, அதில் இருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்க. எதுக்கு முன்னால் தெரியுமா, மின் கபலி ஐயத்திய அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் அந்த தர்மத்தை செஞ்சிருங்க. அப்படி அந்த மனிதனுக்கு மரணம் வந்துட்டு சொன்னால், தொண்டை குலுக்கிட்ட ரூஹு வந்துட்டு சொன்னால், மலக்குள் மௌத் அவருடைய உயிரை கைப்பற்ற வந்துட்டாருன்னு சொன்னால், அவர் என்ன கேட்பார் தெரியுமா, ஃபயகூலு ரப்பி லௌலா அஹர்தனி யா அல்லாஹ் இலா அஜலின் கரீம், ரப்பே எனக்கு கொஞ்சம் நீ தவணை தர மாட்டியா, எனக்கு கொஞ்சம் நேரம் தர மாட்டியா. எதுக்கு அந்த நேரம், தொழுகிறதுக்கு இல்லை, ஹஜ்ஜி செய்கிறதுக்கு இல்லை, உம்ரா செய்கிறதுக்கு இல்லை. குர்ஆன் சொல்லுது, ஃபஅஸ்ஸத்தக, நான் தர்மம் செய்து விட்டு வருகிறேன். அப்போ தர்மத்தோட சிறப்பு தொண்டை குலுக்கிட்ட ரூஹு வந்ததுக்கு பின்னால் தெரியும் அந்த தர்மம். ஏன்னா தொழுகிறது, ஹஜ்ஜி செய்கிறது, நோன்பு பிடிக்கிறது எல்லாம் கூட லேசாக எடுத்துறையிலும். காரணம் அது அவராக தானாக செஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஆனால் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறது இருக்குதே, அது அந்த உடம்புல உள்ள சதையை வெட்டி எடுத்து கொடுக்குற மாதிரி. இதுக்குத்தான் அந்த கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் மனிதன் கேட்கக்கூடிய ஒரே ஒரு அமல் அது தான் நான் தொழுதுட்டு வாரேன், நான் நோன்பு வச்சுட்டு வாரேன், நான் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வாரேன், நான் உம்ரா செஞ்சுட்டு வாரேன், வேறு நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வாரேன்னு சொல்ல மாட்டேன். ஃபஅஸ்ஸத்தக, ஒரே வார்த்தை, யாழ்லா நான் தர்மம் செஞ்சுட்டு வருகிறேன், வஅகும் மினஸ் சாலிஹீன், தர்மம் செய்து சாலிஹீன்கள் என்று சொல்லக்கூடிய நல்லவருடைய கூட்டத்தில் நான் ஆகிறேன், அதுக்கு வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் தர மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் கேட்பாருன்னு குர்ஆன் சொல்லுது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா தும்ஹில் ஹத்தா இதா பலகல் ஹுல்கூம், தொண்டக்குழி வரைக்கும் உங்களுடைய ரூஹு வார வரைக்கும் நீங்கள் தர்மத்தை தாமதப்படுத்தாதீங்க. அல் ஃபுலானுலி ஃபுலானின் கதா ஒலி ஃபுலானின் கதா, அப்படி வந்துட்டுன்னு சொன்னால் அந்த மனுஷன் மரணிச்சிட்டாருண்டா இன்னாருக்கு இன்ன சொத்து, இன்னாருக்கு இன்ன சொத்து, அல்லது நோய்வாயில் படுத்துட்டாரேன்னு சொன்னாலும் கூட குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களோட சொத்தை பிரித்து கொள்ளக்கூடிய நிலைமையை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபுலானின் கதா ஒலி ஃபுலானின் கதா, இவருக்கு இது இவருக்கு இதுன்னு பிரித்ததுக்கு பின்னால் நீங்கள் எதுக்கு கொடுக்கணும்,
நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களே பிரித்து கொள்ளுவாங்க. அந்த நிலைமை வரைக்கும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, சதக்காவை தர்மத்தை தாமதப்படுத்தாதீங்க. ஏண்டா அந்த மனுஷன் சேர்த்து வச்ச சொத்தில் முன்கூட்டி அவர் அனுப்பி வச்சுருந்தா கியாமத்தில் போய்ட்டு அதை எடுத்துக்கொள்ள அல்ஹம்துலில்லாஹ். அதே அவர் உலகத்தில் விட்டுட்டு போனால் யாரோ அதை பிரித்து எடுக்க போகிறாங்க. குடும்பங்களுக்கு சொத்து செல்வங்களை வச்சுட்டு போகிறது கட்டாயம், மேல் மிச்சமாக இருக்கும் இல்லையா, அவருக்கு தர்மம் செய்கிறதுக்கு உண்டான அமைப்பில் அதுகளையும் அவர் வச்சுட்டு போனார்னு சொன்னால் நஷ்டம். அதை முன்கூட்டி அனுப்புறது தான் புத்திசாலித்தனம். எனவே இது போன்ற நிலைமைகளில் கூட தர்மம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொள்வானாக. இது போன்ற நிலைமைகளை விட்டும் அந்த தன்மைகளை சஹீஹை தவிர்த்து மற்ற உள்ள மூணும் தேவையில்லாத விஷயங்கள். சஹீஹ்ன்றது ஆரோக்கியம், அது அல்ஹம்துலில்லாஹ் மனிதனுக்கு தேவை. மற்றது ஷஹீ கஞ்சத்தனத்தொட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். தக்ஷல் ஃபக்ர் ஏழ்மையை பயப்படுதலேருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். தமுலுல் கினா பணத்திடம் மேலே மோகம் வார தொட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். 5வது விஷயமாக தர்மங்களை மௌத்து வரைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் தாமதப்படுத்தாமல் நல்ல தர்மம் அள்ளி கொடுக்கக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.